முதல்ல என்ன விவரங்கிறத தெளிவாக சொல்லுங்க. சார் என்ன விவரம்னு எங்களுக்கே முழுசாக தெரியல சார். ஆனால் கேன்சல் ஆக 80% வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கலெக்டர் மதிவதனி தான் கமிஷனரை பார்த்து ஏதோ பேசியிருக்காங்க. சார் அவன் எங்கத்த கலெக்டரு? அதான் பதவியை விட்டு தூக்கி அனுப்பிட்டாங்கல்ல. சார் பதவி போனாலும் அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, அதை மாற்ற முடியாதுல்ல. கமிஷனரை பார்த்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசியிருக்காங்க. அதனால தான் கமிஷனரும் அரசு தரப்புல இருந்து ஸ்ட்ராங்காக மூவ் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த வக்கீல் சாருபாலா தான் உங்கள் அண்ணனை உள்ள தள்ளியே தீர்வேன்னு ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க. அதான் மேடங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. என்னது கல்லுடி அண்டுவா? என்ன சார், என்ன எங்களை இழுத்துட்டு பேசுறீங்களே? ஏன் இங்கிட்டு இப்பதான் நீங்களே வந்து சொல்றீங்க, இப்பதான் அவங்களே அதை கேக்குறாங்க. வேற எங்களுக்கு தெரியும்னு எப்படி சொல்றீங்க? எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். எங்களுக்கு தெரியாது சார், சும்மா தேவையில்லாம எங்களை இழுத்து பேசிக்கிட்டு. ஏய், இதுக்கு மேல என்னடி தெளிவா சொல்லணும்? அதான் கிளியரா சொல்றாருல்ல. அட எதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்களைய கோத்து விட்டு பேசுறாருங்கிறேன். எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல, நீங்க எதுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறீங்க? சரி மேடம், உங்களுக்கு தெரியாமலே இருக்கட்டும். தெரியாது. இப்போ எல்லாருக்கும் தெரியற மாதிரி விஷயத்த சொல்றேன், கேட்டுக்குங்க. குணசேகரன் சாரோட ஜாமீன் கேன்சல் ஆக 80% சான்ஸ் இருக்கு. அப்படி கேன்சல் ஆனா அவர் திருப்பி உள்ள போக வேண்டியதுதான். ஏன் நம்ம திரும்ப ஜாமீன் எதுவும் கேட்க முடியாதா? குணசேகரன் சார் வெளியில இருக்கிறதுனால நிறைய ஆபத்துகளை ஏற்படுத்துறாரு, நிறைய தடயங்களை மறைக்கிறாரு. சில கண்டிஷனோட தானே ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் எதையுமே அவர் ஃபாலோ பண்ணல. இப்படி அபாண்டமா பழி சொல்லி பெயிலை கேன்சல் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. எது? அண்ணன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணலையா? என்ன சார் சொல்றீங்க? என்ன அராஜகமான பேச்சு சார் இது? அவர் என்ன சார் பண்ணாரு? அவர் பாட்டு சிவனன் தானே உட்காந்துருக்காரு. தாரு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேன். என்ன அவர் எதுவும் பண்ணலையா? அப்புறம் என் விஷயத்துல இருந்து ஜனனி விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் இழுத்து பேச வேண்டியது இருக்கும். ஏய், தேவையில்லாம எதுவும் பேச வேணாம்னு பாக்குறேன், விட்டுரு.